எபிலரசுலேருந்து ஆனந்தன். அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எஃப்எம்சிஜிக்குள்ளே கரடி நுழைஞ்சிருச்சு. மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு வர்றதுக்கு இன்னொரு செக்டாரும் சேர்ந்து, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஐடி இழுத்துட்டு வந்தார். பேங்க் வந்து 2 நாளாக முரண்டு பிடிச்சிட்ருக்காரு, பேங்க்கும் ஃபினான்ஸும். எஃப்எம்சிஜி இன்னைக்கு உள்ளே நுழைஞ்சிருக்காரு. நாளைக்கு இன்னொரு செக்டார் உள்ளே நுழைய போகிறார். இன்னொரு செக்டாருக்குள்ளே பியர் வந்து நுழைய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாருதி, எய்ச்சர் இதெல்லாம் கையில் வச்சுருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் மச்சான் மக்களே. இன்றைக்கி நிஃப்டி நல்ல ஏற்றம், நல்ல இறக்கம், ஒரு சின்ன வாலட்டைல் கொடுத்தது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பிகினிங்கில் வந்து தாங்கி பிடிச்சது ஆட்டோ செக்டார், எல்லாருக்கும் கவனிச்சிருப்பீங்க. ஐடி செக்டார் கொஞ்சம் தடுமாறினாலும் அப்படி இப்படின்னு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், அப்படின்னா ரெகுலராக கொடுக்கலாம். அதாவது மார்க்கெட்டோட மூவர்ஸ், மார்க்கெட்டை இன்றைக்கி மேலே எடுத்துகிட்டு போனதில் பெரிய பங்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்கும், பஜ் ஃபினான்ஸு, அதானி என்டர்பிரைசஸ். இதெல்லாம் 2-3% ஏறி இருந்தாலும், ஆனால் பாயிண்ட், அதாவது வெயிட்டேஜ் படி பார்க்குறப்ப நிஃப்டியை கொஞ்சமாக தான் தூக்குனது. அதே டிராகஸ் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ரிலையன்ஸ் 3மே கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு பெர்சன்டேஜாக. ஆனால் மார்க்கெட்டை பெருசாக எடுத்துகிட்டு வந்ததில் இவங்களோட பங்கு பெருசாக இருக்குது. ஓகே, இது வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் இல்லை, வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் இந்த மூவர்ஸ் அண்ட் டிராகர்ஸ் சொல்லியிருக்கேன். இது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம், எதுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகே, அடுத்த மார்க்கெட் வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,260 குறைஞ்சிருக்கு. முதல்ல 25,450 இருந்தது இல்லையா, அது இப்போ குறைஞ்சி 25,260 இறங்கியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் குறைய மார்க்கெட்டு கீழே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கே நம்ம மிட் டே மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம், மூடில் 25,150க்கு கீழே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்காக இன்றைக்கே கூட கீழே வந்திருக்கலாம். ஆனால் மார்க்கெட் அப்படியே ஓரளவு மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு கெத்தை விடாமல் தான் இருக்கார் புல்லு. ஒருவேளை அதை கீழே உடச்சிச்சின்னா 25,080, 25,000 சப்போர்ட்டு. ஸோ அதனால் அந்த ஏரியாவை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அடுத்து வழக்கம் போல் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே மேனேஜ் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டாரு. மேலே ரெசிஸ்டன்ஸ் 55,666, கீழே சப்போர்ட் 55,350. அது உடச்சிச்சுன்னா 55,210. சும்மா அதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு தான். அதுக்கு கீழே வர்றப்போ தான் பெருசாக கீழே வருவார். ஏன் இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் அடிச்சுட்டு விரட்டிட்டு ஓடுறேன்னா, 2 செக்டாரை இன்றைக்கி மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். எஃப்எம்சிஜி கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு இருந்தோம், அவன் என்ன மேலே கீழே வர வேண்டிய ஆள், ஆனால் மேலே போய்ட்டு இருந்தார். போன வாரமே நம்ம அவர் கீழே வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் போன வாரம் அப்படியே மெதுவாக அப்படியே ஒரு 3-4 நாளாக மேலே போயிட்டார். இந்த வாரம் அடித்து கீழே வந்துட்டார். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்தாலும் இன்னும் வந்து இப்போ வந்து 55,260 இருக்குது. இது வந்து 54,650 ஒரு ஒரு முக்கியமான டார்கெட்டோ இல்லை சப்போர்ட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாக அது வந்து 53,350 வரைக்கும் கீழே நகர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஹிந்து யூனிலீவர் இப்படி தாங்க பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இண்டெக்ஸை ஏன் பார்க்குறோன்றது இப்போ தெரியும். ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை இழுத்துட்டு வந்ததில் வந்து ஐடிசியும் நெஸ்லேயும் பெரிய பங்கு இன்றைக்கி நல்லா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதோடு சேர்ந்து நம்மால் ஹிந்து யூனிலீவரும் ஏற்கனவே நம்ம எங்கே சொல்லியிருந்தோம்னா 2,620 வந்து நம்ம ஷார்ட் போங்கன்னு சொல்லியிருந்தோம். இது எல்லோரும் ஷார்ட் போகணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபாலோஅப்புக்காக சொல்கிறோம். இப்போ அது வந்து டார்கெட் வந்து இல்லை, அது இது வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 2,480. இப்பொழுதுக்கு 2,520-22 வரைக்கும் வந்திருக்காரு. இன்னும் அது கீழே வரும். 2,500 ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், சின்னதாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரைலிங் ஒருவேளை எடுத்திருந்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக 2,547 வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி அ அப்பப்போ சஜஷன் குடுப்போம். நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கிறப்ப. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பழைய மாரி நீங்க வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் குடுங்க சார்ன்னு. சரி முயற்சி பண்ணுவோம். நான் இப்ப தான் வீடியோ போடவே கத்துட்ருக்கேன். ஓகே. ஐடி ஸ்டாக்ஸ். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அ இன்னைக்கும் அந்த பழைய ஏரியாவ தாண்டுறதுக்கு முடியல அவர்னால. இன்னைக்கு நான் சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்தேன். காலையில லேசா இருந்தது. ஆனாலும் அவரு முடியல. இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்ப வர்றதுனால என்னன்னா, இப்பொழுதைக்கு 35,140 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இதுக்கு கீழ நின்னுச்சு அப்படின்னா, 34,300 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கங்க. இங்கேருந்து ஒரு 3, 3.5% இறங்க வேண்டியது இருக்கு இன்னும். அ இது நம்ம ஐடி ஸ்டாக்ஸ். அதனால ஸ்டாக்ஸையும் கவனிச்சுக்கங்க. இன்னைக்கு ஸ்டாக்ஸ்ல வந்து பெருசா விப்ரோவும், ம் இன்ஃபோசிஸும் கொஞ்சம் லேசா இறங்குன மாரி இருந்தது. ஓகே. அது இந்த இண்டெக்ஸ பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்டாக் எப்படி மேனேஜ் பண்ணலாம். டெக் மஹிந்திரா இன்னைக்கு நல்லா விழுந்துருக்குன்னு நெனைக்கிறேன். ரைட்டு. சரி, இப்ப அத முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார் வந்து நம்ம கொஞ்ச நாளாவே நீங்க வீடியோ பார்க்குறவங்க கவனிச்சுட்டே இருந்திருப்பீங்க. 27,700 வந்து மேல நம்ம காமிச்சுக்கிட்டே இருந்தோம். 27,620லேருந்து 720 வரைக்கும் அங்க ஒரு டார்கெட் இருக்கு. ஐ மீன் அது அங்க ரீச் ஆக வேண்டியது சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு சார் ரீச் ஆயிட்டாரு. ரீச் ஆயிட்டு அதுக்கு மேல நின்றுருந்தா, இல்ல வேற மாரி ஒரு பேட்டர்ன ஃபார்ம் பண்ணியிருந்தா, அடுத்த ஒரு மேல ஒரு ராலிக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சரி, அவரு மேல தான் போவாரு. இத பிரேக் பண்ணி மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா, முதல்ல இன்னைக்கு இந்த இண்டெக்ஸோட பேட்டர்னே ஆ நான் போமாட்டேன்றது தான் இருக்கு. அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கீழ வந்துட்டு திருப்பி மேல உடைப்பாரா? அப்படின்றதுக்காக நம்ம இண்டெக்ஸ பார்க்கறதுக்கு பதிலா ஸ்டாக்ஸ போய் பார்க்கறப்ப தான் தெரிஞ்சது, "வச்சுட்டான்யா அப்பு" அப்படின்னு. மாருதி வந்து அவரோட டார்கெட்ட அதாவது இந்த லாங் டெர்ம் டார்கெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சில நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றப்ப நம்ம ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்றப்ப சொல்லுவோம். சார் லாங் டெர்ம்க்கு இது வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு. அது வரைக்கும் போகும்னு. இது மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அது எப்ப 10,000 தாண்டுச்சோ அப்பயே வந்து 16,000 டார்கெட்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பொழுதைக்கு ரீசன்ட் டார்கெட் வந்து 16,500 டூ 550ல இருக்கு. ஆனா சார் வந்து 400 350 400 போயிருக்காரு. ஆனால் இந்த டார்கெட்ட முடிச்சுட்டாரு. அதனால லாங் டெர்ம்க்கு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்களோ, அவங்கலாம் தயவு செய்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கங்க. ஏன் சொல்றேன்னா, எப்பயுமே லாங் டெர்ம் டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். 2வது பெரிய பொட்டன்ஷியலா அடுத்த லெக்குக்கான ஒரு பேட்டர்ன் இல்ல இதுல. ஆனா மாருதி வந்து இப்ப நெறையா வந்து நல்ல செய்திகள் வந்தாலும், இப்பொழுதைக்கு இந்த லாங் டெர்ம் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல போச்சுன்னா, அது வந்து பபிள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் அது. ஸோ மேல போச்சுன்னா, நீங்க இத ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. இல்ல அப்படின்னா, தயவுசெய்து புக் பண்ணிருங்க. இது 13,000 வரைக்கும் திரும்ப கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப 3,000 பாயிண்ட் அப்படின்னா 20% ஆச்சு. கிட்டத்தட்ட 20%. 20% இதுல கரெக்ஷன் வந்தா தான், இந்த ஸ்டாக் அடுத்த லெவலுக்கு நல்லா இருக்கும். ஸோ, அதனால யாரெல்லாம் லாங் வச்சிருக்கீங்களோ, அதனால கவனமா இருங்கள். ஒருவேளை இல்ல சார் நான் வந்து ஆ ஒரு 100 ஷேர் வந்து நான் வெரி லாங் டெர்ம்க்கு வச்சிருக்கேன். நான் இப்ப வித்தேன்னா எனக்கு அந்த டாக்ஸ் இஷ்யூ அதெல்லாம் வரும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஹெட்ஜிங் போய்க்கலாம். ஹெட்ஜிங் மீன்ஸ் நீங்க அந்த எவ்வளோ கையில வச்சிருக்கீங்களோ, அதுக்கு ஈக்குவலா ஒரு ஷார்ட் போய் வச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்துக்கங்க. பட் மாருதி அதோட ஆல் டைம் டார்கெட்ட அச்சீவ் பண்ணிருச்சு. அதனால நீங்க கவனமா இருங்க. அதே மாதிரி இன்னொரு அண்ணாச்சியும் சிக்கியிருக்காரு. அவரு எய்ச்சர் மோட்டார். எய்ச்சர் மோட்டாரும் ஆல் டைம் டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டார். முடிச்சுட்டாரு. அதுக்கும் வந்து நம்ம 20% கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். எப்பயுமே இது வந்து யூசுவலா இருக்கும். இது வந்து இப்போ வந்து 6,900 7,000ன்னு வச்சுக்கங்களேன். 7,000 வந்து 6,370 ஒரு லெக்கு. அடுத்த லெக்கு 5,770. 3வது லெக்கு 5,470. இது 2 விதமான ஆட்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா, ஒண்ணு ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க, இத ஆ சேஃபா வெளிய வர்றதுக்கான ஒரு எச்சரிக்கை. 2வது எய்ச்சர் மோட்டார் விழுந்த உடனே இவ்வளோ நாளா மிஸ் பண்ணிட்டோமே, வாங்கணுமே நெனச்சிட்டு இருந்தவங்கலாம் எல்லா இடத்துலயும் போய் வாங்கிறாதீங்க.
இப்போ இங்க குடுத்துருக்க லெவல் ஏரியால போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அவ்வளோதான். சரியா மக்களே? ஸோ இந்த மாரி முடிஞ்சா அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் சொல்றேன். நீங்களும் உங்களோட கமெண்ட்லாம் உங்களோட கருத்து, கமெண்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு வைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம் மக்களே!